இப்போ நம்ம அடுத்த எபிசோடுக்கு போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தரத்தை பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஏழை மக்கள் தான் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மெயினான தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், கல் உடைக்கிறது, இந்த மாதிரி வேலையை தான். போட்டுக்கு துணி கூட இல்லாமல் இங்கே எத்தனையோ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத பார்க்கும்போது நமக்கே நெஞ்சமெல்லாம் குமுறுது. அப்படிப்பட்ட சில பேரை பற்றி தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இவர் தான். பாருங்க, இவர் பேர் வந்து மதன்குமார். இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் எம்சிஏ படிச்சுட்டு இருந்தாரு. இப்போ பாருங்க வந்து மரம் வெட்டிட்டு இருக்காரு, 10 அரியர் வச்சிருக்காரு. இவருக்கு மேலே நான் என்ன சொல்லணும்? சொல்லுங்க சார், உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் எம்சிஏ முடிச்சேங்க. வீட்டில் ரொம்ப வறுமை, அதனால வீட்டுக்கு வேலை அமைச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, எம்சிஏ படித்தா ஐடியில் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு விருப்பம். இவரோட தன்னம்பிக்கையை பார்க்கும்போது நமக்கெல்லாம் உள்ள மனசுக்குள்ள வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை தெரியுது. இவர் என்னதான் வந்து எம்சிஏ படிச்சிருந்தாலும் அவரோட படிப்பை மதிக்காம இங்க மக்களோட வாழ்க்கை தரத்தை மாத்தணும்ன்ற ஒரு எய்மோட இங்க பாருங்க இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மரமெல்லாம் வெட்டி பாருங்க மரமெல்லாம் வெட்டி எப்படி பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இந்த மாதிரி இன்னும் இங்க நிறைய பேர் கல் உடைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இவர் எம்சிஏ படிச்சிருக்கலாம், ஆனா அந்த படிப்பை பத்தி அவர் நினைக்கல. இந்த எம்சிஏ ஐடி படிச்சவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதா என்ன? சாஃப்ட்வேர்ல மட்டும்தான் போகணுமா? அங்க கொடுக்குற சம்பளத்தை இங்க விவசாயத்திலே எடுக்கிறாங்க. இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கல் உடைக்கிற ஒருத்தரை பார்க்க போறோம். அந்த கல் உடைக்கிறவரை பார்த்தீங்கன்னா அவரும் ஏறக்குறைய எம்பிஏ வரைக்கும் முடிச்சு இங்கே வந்து கல் உடைச்சிட்டு இருக்காரு. இதை நீங்கள் வந்து ஒரு மரைன்னு நினைக்கக்கூடாது. பாருங்க, கல் உடைச்சிட்டு இருக்க ஒரு ஏழை விவசாயி பார்த்தீங்களா. இவருக்கு பாருங்க போட சட்டை கூட கிடையாது, டிஷர்ட் தான் போட்டிருக்காரு, ஜீன்ஸ் பேண்ட், ஷூ தான் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் பாக்கெட்டில் பாருங்க ஒரு செல்லு மட்டும்தான் இருக்கும். அந்த செல்லில் 3G டெக்னாலஜி கூட இருக்கலாம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கல் தான் உடைப்பாரு. அவரை பற்றி இப்போ நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. பாருங்க, வாங்க மிஸ்டர் செல்வமுருகன், இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காதனால சொந்த ஊரில் வந்து கல் உடைக்கிறது தான் எங்களோட குல தொழில். அதனால் இதில் நிறைய லாபம் வருது கல் உடைக்கிறதுனால. இதுலேருந்து நாங்கள் வந்து இந்த கிரானைட்டு அது மாதிரிலாம் கல் உடைச்சு எடுக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த பாறாங்கல்ல கூட அவர் வந்து கிரானைட்டாக மதித்து அதை உடச்சி உள்ளிருந்து உழைப்பால் அந்த கிரானைட்டை எடுத்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு பெரிய ஆள் ஆகணுன்ற முன்னேற்றமான ஒரு கொள்கையோட வந்து இங்கே தான் வேலை செஞ்சுருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு புல் பிடுங்கிட்டு இருக்கிற ஒரு விவசாயி. இது வந்து இவர் வந்து பல நாளுக்கு முன்னாடியே வந்து பிஇ டெக்னாலஜி எல்லாம் முடிச்சிருக்காரு. பட் இங்கே வந்து புல்லு பிடுங்கிட்டு இருக்காரு. பட் அந்த புல்லு பிடுங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அது நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட புல்லு பிடுங்குறாரு. பார்த்தீங்கன்னா புல்லு பிடுங்குற ஒரு 2 பேர்த்த பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் வந்து இவர் பேர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர குமார்ன்ற ஒருத்தர். இவரும் எம்சிஏ முடிச்சிருக்காரு. பட் இங்கே வந்து புல்லு பிடுங்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எந்த ஊர்னா காஞ்சிபுரம். அங்கிருந்து இங்கே வந்து புல்ல பிடுங்குறாங்கன்னா இங்கே இருக்க புல்லை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ இவர்கிட்ட கேட்போம், எப்படி இருக்கு உங்களோட வாழ்க்கை முறை? எம்பிஏ யூகேல பச்சேன் பார்த்தீங்களா, நான் சொல்லல யூகே எல்லாம் போயிருக்காருன்னு சொல்லி. போட்டுக்க துணி கூட இல்லைங்க. பார்த்தீங்களா யூகே ரிட்டர்ன் போட்டாலும் இந்த காலத்தில் எனக்கு பொண்ணு தரதில்லை. புல்ல பிடுங்கினா தான் தரேன். புல்ல பிடுங்க புடுங்க சார், நீங்க புடுங்க. ஒரு வாரம் ஃபுல்லா புல்ல புடுங்க. காசு வாங்கினே ஒழுங்கா புல்ல புடுங்க. அங்க என்ன அவனுக்கு வெட்டிக்காதா? நிறைய பேர் முதலாளிகள் எழுத்து பேசி முதலாளிகளோட கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கூட அவர் வந்து விவசாயத்தை மதிச்சு நடந்துட்டு இருக்காரு. பாருங்க, அடுத்து பார்க்க போறது யாருன்னா வெங்கடேஷ் குமார். இவர் பாருங்க, பார்க்கறப்பே ஒரு ஏழ்மை தெரியும். பாத்தீங்கன்னா அவரோட ஒரு உழைப்பு பாருங்க. இந்த கல்லெல்லாம் அவர் தான் பொறுக்கி போட்டுட்டு இந்த புல்லெல்லாம் பிடுங்கிட்டு அவரோட பெரிய பிடுங்கிங்க நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நிறைய புள்ளிங்க எல்லாம் பிடுங்கிருக்காரு. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், உங்களோட தொழிலாம் எப்படி இருக்குன்னு. தொழில் ரொம்ப நல்லா ஓடுது. இந்த தொழிலோட வேற எதுவும் பெஸ்டா தெரியல. நான் சொல்லல, இந்த தொழில் ரொம்ப வருமானம் கிடைக்குது. இந்த இடம் ரொம்ப பிடிச்சிது. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புல்லை எல்லாம் பிடுங்கி எக்ஸ்போர்ட் பண்ணி மாடுகளுக்காக அங்கங்க கொண்டு போய் கொடுத்து அதை சாப்பிட வச்சு அது போடுற சாணியெல்லாம் எடுத்து போட்டு இப்படி வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு என்ன பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல நிறைய விளைச்சல் கிடைக்குது, நிறைய உற்பத்தி பண்றோம். எப்படி சார் இதை வந்து நீங்க ஒரு பார்ட் டைமா செய்றீங்களா இல்ல ஃபுல் டைமாவே செய்றீங்க? ஃபுல் டைம் தான். அவங்களுக்கு வேலை மாதிரியே கிடையாது. நீங்க வந்து ஃபுல் டைமாவே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா நான் சொல்லல, இவருக்கு வந்து இதுதான் தொழில். இதே மாதிரி தான் பல வேலையில்லா வெட்டியான இருக்கிறவங்க எல்லாம் இங்க பாத்தீங்க. மதன்குமார், ராஜேந்திர குமார், செல்வமுருகன், இந்த மாதிரி கல் விவசாயிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஏழ்மையானவங்க. பாருங்க, உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பட் பாருங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இங்க வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. என்ன பண்றது, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை. பாருங்க, இவரு பாருங்க ரொம்ப குண்டா இருக்காருன்னு பாக்குறீங்க. இவரோட வாழ்க்கை தரமும் இந்த மாதிரி தான். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்து இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க ரிஸ்பேண்ட்லாம் வாங்கி போட்டிருக்காருன்னா எப்படி? இதெல்லாம் இந்த விவசாயத்துல இருந்து வர்றது தான். அதே மாதிரி பாருங்க, இவரு பாருங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 3G டெக்னாலஜி நேற்று தான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அந்த மொபைல் தான் வாங்கி வச்சிருக்காரு. பட் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கல் உடைச்சிட்டு இருக்காரு. இவர் சூப்பரா டான்ஸ் ஆடுற வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாம் இவருக்கு தெரியும். நீங்க கூட பார்த்துருப்பீங்க சினிமாலாம். இந்த சூப்பர் டான்ஸ் எல்லாம் ஒரு நிறைய தடவை பங்கு போயிருக்கு. ஒரு டான்ஸ் போட்டுக்கிறேன் பாத்தீங்களா, சூப்பரா ஆடுறாரு.